இப்ப மருந்தை எடுத்துட்டு ஓடியாரேன். நீங்க 2 பேரும் எங்க அத்தைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டா போதும். நெடுமாரி உன் மாமியாக்காரிய பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. சீக்கிரம் மருந்தை எடுத்துட்டு ஓடியா, நாங்க புடிச்சுக்கிட்டோம். சே, அங்க இங்க குடுக்குடுன்னு அது போக்குல தெரியுமா இப்படி வந்து படுத்துக்கிட்டேன். ஐயா அப்பா, நெடுமாரி மருந்து எடுக்க போயிருக்கா, கொஞ்சம் பொறுத்துடுங்க, இப்ப எல்லாம் சரியாயிரும். ஐயா அப்பா. நெடுமாரி உன் மாமியாருக்கு ஏத்த மருந்து. ஐயா அம்மா குறுக்கு பிடி தாங்க முடியலையம்மா. இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, உங்க மருமோ மருந்தோட வந்துட்டா. குறுக்கு பிடி என்ன, எங்க கை கால் பிடி எந்த பிடியா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல டப்பு டப்புன்னு விட்டுரும். ஏடி சீக்கிரம் அந்த மருந்தை கொண்டாத்தா. நெடுமாரி ஆரம்பி. ஆரம்பிச்சிருவோம். அடி இந்த மருந்து கொஞ்சம் புடிச்சுக்கோ. மருந்து கொடுக்க முன்னாடி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. அடி ஒரு நான் என்னவா யாதன்னு நினைச்சிருந்தேன். நான் என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் பரவாயில்லடி, என் மேல ஒரு அன்பு அக்கறையோட தான் இருக்கடி. எனக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி போய் மருந்து எடுத்து வந்துச்சல்ல. என்ன மருந்து கொண்டு வந்திருக்க? இது மருந்தோட பேர சொன்னோம்னா அதுக்கப்புறம் இந்த வியாதி சரியாகாது பாத்துக்கோங்க. உங்களுக்கு வியாதி சரியாகணுமா வேண்டாமா? அம்மாடியே என் குறுக்கு பிடி சரியாகணுமா? சரியானாதான் எனக்கு நிம்மதி. சரி தே, எவ்வளவு நேரம் நான் குளிச்சியே கிடக்க, ஆசீர்வாதத்தை போடுங்க தே. நல்லா இருமா, நல்லா ஆயிரி. பல வருஷம் பல்லாண்டு நல்லா இருக்கணும் நீ. இந்த ஒரு தடவை கொடுக்கக்கூடிய மருந்துல குறுக்கு பிடியே வரக்கூடாது எனக்கு. ரொம்ப நன்றி தே. இன்னைக்கு கொடுக்கக்கூடிய மருந்து ஒரே பொழுதுதான் தே. இனி இந்த மருந்தே வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். எடி கால்லையும் கொஞ்சம் வலிக்கு பாத்துக்க, கையிலையும் கொஞ்சம் வலிக்கு. இதே ஒரே பொழுதுதான். கை வலி, கால் வலி, அங்க வலி, இங்க வலி, எந்த வலியா இருந்தாலும் சரியாயிரும். கவலையே படாதீங்க. நான் கொடுக்க போற மருந்து அப்படி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன்னை பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் என் மருமோ ஒண்ணுக்கு ஆக மாட்டான் நிறைய நாள் தப்பு தப்பா சொல்லியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் புரியுது உனக்கு எவ்வளவு அறிவு இருக்கு. ரொம்ப நல்லவளா இருக்கிய. மருமோ நல்லவளாம்ல, கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரியும். ரொம்ப தேங்க்ஸ் தே. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 1 2 3 சொல்லுவேன், ரெடியா இருந்துக்கணும். ரெடி ரெடி ரெடி. 1 2 3. யப்பா காப்பாத்துங்க. எதே கையை நீட்டுக்க, கை வலிக்குன்னு சொன்னேல்ல. அம்மாடே தாயை விட்டுரு. அம்மா என்னால தாங்க முடியல. நெடுமாரிக்கு மாமியாரே ஆனது ஆயிப்போச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். அம்மா உசுரோட வச்சு கொண்டு விடாமலுக்கே பாடி பாவி. நெடுமாரி உன் மாமிய கழுவி அப்படிதான் சொல்லுவா, வேண்டாம் வேண்டான்னு. மீதி கதையும் முடிச்சிரு. எடி எந்த நோயாளிதான் எனக்கு மருந்து வேணும்னு கேட்பாவோ, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவோம். நம்ம தான் கட்டாயப்படுத்தி கொடுக்கணும். பத்தியா நெடுமாரி, கண்ணி சொல்லுது கரெக்ட் தான். மீதி இருக்கிறது விட்டுறாத, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். உன் மாமிய கிளவி படுத்துக்கிட்டானா நீ சோத்துக்கு லொண்டாதான் அடிக்கணும். ஆமா, சோத்துக்கு என்ன செய்வேன், அவ்வளவுதான். நான் பசியும் பட்டினி தான். அதுக்கப்புறம் ஒன்னே மாதிரி நானும் ஒவ்வொரு வீடு சோறு வாங்கி திங்க வேண்டியதான். ஆமா, அந்தால என்ன மாதிரி சொல்லு. சும்மா சொன்ன மல்லிகாக்கா. எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாளுங்களே. கையி கையி கையி. அம்மா காலு. அம்மா ஐயா. அம்மா வலிக்கி வலிக்கி. திரும்பி பாருங்க தே. சரி இருக்கட்டும், அப்படியே இருந்துக்கோங்க. எதுக்கு தே வாயை பிளந்துட்டு எம்மா எப்பா வலிக்குன்னு சொல்லுதியா? வாயில எதுவும் வலி இருக்கோ? எதே வாயில மருந்து கொடுத்துருவோமா? என்னது வாய்க்கு மருந்தா? ஒரே ஓட்டத்தை பிச்சுக்கிட்டு ஓடிட்டு எங்க போச்சுன்னு தெரியல. ஆள் அட்ரஸ் இல்ல. நெடுமாரி இந்த பூரி கட்டைய கொஞ்சம் கடன் தருவியா 2 நாளைக்கு? எதுக்கு? நாளைக்கு உங்க வீட்டுல பூரியா சப்பாத்தியா? நெடுமாரி அவ என்னைக்கு பூரிய போட்டா சப்பாத்திய போட்டா நல்ல நல்ல மாவு கூட வாங்கி தோசை கூட சுட மாட்டா. நீ ஆன கதையை கேட்டுட்டு இருக்க. அட ஆமா. என்ன மல்லிகாக்கா, யாருக்கு மருந்து கொடுக்க? நாளைக்கு என் மாமியாக்காரி ஊர்ல இருந்து வாராளாம். என் புருஷன் காலையில போன போட்டாச்சு. எம்மா எப்போதுமா வரேன் அப்படின்னு. அவ வாரான்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு மாதிரி படபடத்துட்டு வருது. ஆமா வரும்ல. நாளைக்கு மாமியார் வந்தா அப்ப என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல? மட்டனா சிக்கனா என்ன? இங்க ஒரு கோழி குஞ்சிக்கே வழி இல்ல, இதுல மட்டன் ஆகுது சிக்கன் ஆகுது. நெடுமாரி ஒரு 2 நாள் இந்த பூரி கட்டையே கடனா தந்தன்னு வச்சுக்கேன். என் மாமியாருக்கு வந்த உடனே திடீர்னு மருந்து தேவைப்பட்டுனா நானும் இதே மாதிரி கொடுத்துருவோம்ல. என் மாமியா கிளவி வந்த பிறகு மருந்துக்கு உங்க வீட்டுக்கு ஓடி வர முடியாது பத்தியா? அதான் இப்பவே வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்ல, மருந்து கரெக்டா கொடுக்குதுக்கு. எம்மா தாயே, வா மாமியாரி பாவம்மா, ஆளை போட்டு இந்த பாடு படுத்தி விடாத, அடிச்சு அடிச்சு போடாத. ஆமா சரி நல்லா. என் மாமியாரி பத்தி எனக்கு தானே தெரியும். யாக்கோ என்னத்த ஏன்னு கேட்க? என் மாமியாரை பத்தி உனக்கு தெரியாதாக்கோ? என் மாமியாக்காரிய பத்தி தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க? என் மாமியாக்காரி வந்த உடனே சொல்லுவா, என் மாமன் மெலிஞ்சி குடல் எடுத்த வாழைக்கா மாதிரி இருக்கான், அவனுக்கு நல்ல சோறு குடிக்கியா, கறி ஆக்கி குடிக்கியா, மீன் ஆக்கி குடிக்கியா, ஒரு முட்டையை குடிக்கியா, ஒன்னும் கொடுக்க மாட்டேங்க, நல்ல சோறு பொங்கி குடிக்கியா, அப்படி இப்படின்னு படாத பாடு படுத்தி எடுத்துருவா என்ன. ஏன் உங்க மாமியார் சொல்ல சரிதானே? நீங்க அப்படித்தானே செய்திய? ஆமாமா ஆமா. என் மாப்பிளைக்கு நான் நல்ல சோறு கொடுக்க மாட்டேன், ஒரு கறி கீரி வச்சு கொடுக்க மாட்டேன். சும்மா பசியும் பட்டினியுமே தான் போட்டிருக்கேன். எல்லாரும் சொல்லுவியா, ஏன் சொல்ல மாட்டியா? இதையும் சொல்லுவியா, இதுக்கு மேலேயும் சொல்லுவியா. மாமியாருக்கு மருந்து கொடுக்கணும், மண்ணாங்கட்டியை கொடுக்கணும், நீ இனிமே கூப்பிட்டு பாரு. நான் வரமாட்டேன்னா வரவே மாட்டேன். மல்லிகாக்கோ மல்லிகா ஒளிஞ்சிட்டா, இனி இங்க வரமாட்டா. மல்லிகாக்கோ, என் மாமியா கறி நல்ல மீன் பொரிச்சு வச்சிருக்கா, வெள மீன் நிறைய வர இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல.
ஏதோ வரமாட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு ஆளு ரொம்ப ஓவரா பேசிட்டு போச்சு. இப்ப எது கேட்டி பாக்கிய? மீன் பொரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுனா அந்த அளவு ஓடிடுச்சுன்னு நினைச்சியோ? எனக்கு தெரியாதா? உங்க வீட்டுல இன்னைக்கு ரசமும் வாழைக்காய் துவரமும். போயிட்டு வரமாட்டேன், போறேன். பாத்தியா நெடு மாதிரி அதுக்குள்ள மாப்பம் பிடிச்சா பத்தியா? ரசமும் வாழைக்கு தவறுன்னு கரெக்டா சொல்லுதா பத்தியா? கனி கோவப்பட்டு போறத பார்த்தா மல்லிகை எங்க வீட்டுக்கு இன்னும் வரமாட்டா போல இருக்க. நீ வேற 10 நிமிஷம் கழிச்சு பல்ல கட்டிட்டு வந்து நிப்பா பாரு. அவ குணமே அப்படித்தான். கனி கொஞ்ச நேரம் உட்காரு கனி, போர் அடிக்கல, பேசிட்டே இருக்கலாம். உனக்கு என்னம்மா கொடுத்து வச்ச மாராசி உன் மாமியாரி எல்லாம் செய்து எடுத்து வச்சிருக்கா. ஆனா எனக்கு அப்படியா? என் மாமியாரி ஒருத்தி இருக்கா. அவளுக்கு டான 1 மணி ஆனா சுவாறு முன்ன போணும். இல்ல அவ்வளவுதான் டங்கு பொங்கு ஆடி தீத்து விடுவா. எல்லார் வீட்லயும் மாமியா மருமோ பிரச்சனை தாண்டவன் தான் ஆடுது. சரி போயிட்டு என்னடி போற வரேனா? கனி நில்லு, நீ ஆச்சுப்பட்டி வழியா தானே போவ. ஆமா பொன்னமச்சியை பார்த்து 2-3 நாள் ஆச்சு. லேசா பார்த்து பேசி எடுத்துட்டு வருவோம். போட்டு வண்டி போட்டு. அதுக்கு தம்மா ஒன்னே ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்னல? எம்மா எப்படியும் வாங்கிட்ட கொஞ்சம் கைவசம் துட்டு வச்சிருப்பேல்ல, சேர்த்து வச்சிருப்பேல்ல கொஞ்சம் கொஞ்சமா. அதுல கொஞ்சம் ரூபாய கொடுத்தேன்னா ஒரு 5 பவுனுக்கிட்ட வாங்கிருவேன். பாவி, காரியத்தை கெடுத்து குட்டிச்சு வராக்கிறோம் போல இருக்க அண்ணே. எப்படியோ அம்மா கிட்ட பேசி ரூபா இருக்கதெல்லாம் வாங்கிடுவோம் போல இருக்க. அங்க எங்கன்னு வட்டியை கொடுத்து குட்டி போட வச்சு உருண்டு பிறண்டு 5 லட்சம் ரூபா கிட்ட பேங்க்ல போட்டு யாருக்கு தெரியாம வச்சிருக்கா. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அதையும் தூக்கி கொடுத்துடக்கூடாத. இன்னும் நம்ம தூங்கிட்டு இருக்க மாதிரி படுத்திருந்தோம்னா அவ்வளவுதான். எங்க அம்மா காரியத்தை கெடுத்து குட்டிச்சு வராக்கி போடுவா. எடி எங்க அம்மா தட்டு மாதிரி பியானு முழிச்சிட்டு இருக்கத பார்த்தா அவ கையில 5 பைசா இருக்காது போல இருக்குடி. எடி அவகிட்ட யாதுட்டி துட்டு நீனு கேட்க சொன்னு சொல்லிட்டு நானும் என்னவோ யாதுன்னு கேட்டுப்பட்டேன் பார்த்துக்கோ. ஏதோ ஒரு மனசுல அவ பாம்போல முழிச்சிட்டு இருக்கா பத்தியா. பொண்டாட்டி காரிட்ட என்னத்தையோ குசுகுசுங்கானே என்னன்னு தெரியலையே. ஓஹோ, எங்க மைனி காரிதான் அண்ணன் கிட்ட ஸ்க்ரூ கொடுத்துருப்பா. எனக்கு தெரியும் எங்க அண்ணனுக்கு சுய புத்தியே கிடையாது, சொல் புத்தி தான். சொல்லு புத்திக்கு ஆடுதான் கிடந்து. எம்மா என்னடி இப்ப பெப்பன்னு வாயை பிளந்துட்டு இருக்க? 5 பைசா துட்டு இல்லன்னு அவன்கிட்ட அடிச்சு சொல்ல வேண்டியதுனே. இது எப்படி சொல்லனா? வாயால தான். வாய் கிளிய மட்டும் எப்படி பேசுவ? தெருல ஒரு ஆள் சண்டைக்கு வந்தா எப்படி சண்டைக்கு போவ? உன் மொமெண்ட் சொல்ல வேண்டியதுனே. அங்க பாத்தியா புருஷன் பொண்டாட்டியும் ஏதோ குசுகுசுன்னு பேசத பார்த்தா பொண்டாட்டிக்காரி சொல்லிதான் புருஷங்காரன். அதான் உன் மொவன் ஆடுதான் நினைக்கேன். தஞ்சாவூர் தலையாட்டி போகும்போது தோத்து போவோம். அப்படிலாம் பொண்டாட்டி சொல்லுக்கு ஆடிட்டு கிடக்கான். ஆமாட்டி பாத்தியா? எடி மரகதம், நான் எங்க அம்மாட்ட சொல்லட்டா? எம்மா நான் வந்துட்டு சும்மா தாம்மா விளாட்டுக்கு கேட்டேன், வந்துட்டு துட்டு இல்லைன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லட்டா? யோ மனசா, உமருக்கு எங்க எனக்கு கோவம் தான் வருது எனக்கு. பாருங்க மனசா, ஒரு ஆள் சொல்லுச்சு உங்க அம்மா துட்டு அங்க இங்க உன் வட்டியை கொடுத்துட்டு திரிதான்னு. யாருடி இவ? எங்க அம்மாட்ட யாதுட்டி துட்டு? உங்ககிட்ட அப்பப்ப என் மவளுக்கு கொடுக்கணும், அங்க கொடுக்கணும், இங்க கொடுக்கணும், அதை வாங்கணும், இங்க வாங்கணும்னு சொல்லி உருட்டி பரட்டி துட்டு வாங்குதாவுல 500 1000ன்னு. அது அப்பப்போ வாங்குவா. அதுக்கப்புறம் நான் சம்பளம் வாங்கணும்னா 2000 ரூபாய் சொலையா கொடுத்துருவேன் ரூபா வேற. எது எப்படியே எனக்கு தெரியல. 4 லட்சம் ரூபா கிட்ட துட்டு உண்டுன்னு சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட சொல்லியிருக்கு. உங்க அம்மா யார்கிட்டயும் பாடி சொல்லியிருக்கா. ஏடி சும்மா புலம்பாதட்டி. அப்படிலாம் எங்க அம்மாட்ட துட்டு கிடையாது. நம்பு மரகதான். என்ன சொல்ல வாங்கிட்ட? எனக்கு தெரியாது, இதுதான் சமயம், வாங்குறத வாங்குவோம். அப்படி இல்லைன்னா நம்ம தான் அவ்வளவு துட்டையும் வாங்கி கடனாகி தியாரோட தெருவோட போக வேண்டியதா. சரி கோவப்படாத. எங்க அம்மா என்ன சொல்லுதான்னு பாப்போம். கோவப்படாத, சண்டை கிண்ட போட்டுறாத. ஆமா, அதனை எனக்கு சொல்லி நான் ஒவ்வொருத்தருடைய சண்டை போடுறேன். என்னைக்கு சண்டை போட்டேன்? நீ சண்டை போட மாட்டேடி, நீ பொறுமை சொல்லிதான். ஒத்துக்கிடுது. ஏம்மா பாத்தியா, என்னவோ வாக்குவாதம் 2 பேருக்குள்ளே நடக்கு. பாத்துக்கோ, உன் துட்டை எல்லாம் உருவிட்டு விட்டுட்டான்னு வச்சுக்கா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நீ ஆண்டியாகி தெருல தான் கிடக்கணும். துட்டு இருக்கும் போதே உன்னை ஒருத்தரும் மதிக்க மாட்டேக்காவா. துட்டு இல்லைன்னா அவ்வளவுதான். உன்னை ஒரு நாதி கூட மதிக்காது. பாத்துக்கோ. பாரு, நான் மறுபடியும் படுத்துக்கிட்டேன். ஏதாவது பிரச்சனை அதிகமாச்சுன்னா டப்புன்னு எந்திரிச்சிருவேன். பாத்துக்கோ சரியா? சரி பேசாம படுத்துக்கோ நீ. எப்பா மறுபடியும் வெயில் கொளுத்துலாம் பட்டு கொளுத்துது. என்னாச்சு? ஆச்சு தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இடி என்ன பூனை போல பதுங்கிக்கிட்டு 2 பேரும் அணக்கம் கட்டாம பின்னால வந்து நிக்கியோ? நெடுமாரி வீட்டுக்கு போயிருந்தேன். அதுல கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துக்கிட்டு அதனால 2 பேரும் சேர்ந்து வாரோம். ஏச்சி 2-3 நாள் ஆளே காணல. சரி உங்களை பார்க்கவே முடியலையா? சரி இருக்கேல என்னவோ ஏதோ பார்த்துட்டு போமான்னு வந்தேன். எடி எங்க சொந்தக்காரெல்லாம் ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறந்திருக்கு. பார்க்க போன இடத்துல 2 நாள் இருங்க ஆச்சு அப்படின்ட்டாவோ. எடி இந்த மசாலா கசலாம் அரைச்சு போடணும் பத்தியா, அதான் 2-3 நாள் இருந்துட்டு போங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி எடுத்து கொடுத்துட்டு அந்த நானும் வந்துட்டேன் பத்துக்கா. ஆமாச்சி, நம்ம ஊர்ல இருந்த மாதிரி இருக்குமா? எங்க போனாலும் நம்ம ஊர்ல வந்து உழணும், அதுதான் நமக்கு சந்தோஷம். எடி கனி ஏம்டி வெந்நிய ஊத்து நின்ன மாதிரி நின்னுட்டு இருக்க? போறாச்சி சுவாறு பிஞ்சாச்சி. இந்த மீன் வாங்கிட்டு வர நேரம் இந்த மனசே வாங்கிட்டு வந்தானே குழம்பு வச்சு வைக்கணும் பார்த்துக்கோங்க. என் மாமியாரி 1 மணினா வயிறு வச்சிரும். எடி ஓ மாமியாரி ஒரு பொட்டணம் துணியை அள்ளிக்கிட்டு ஆத்துக்கு குளிக்க போறேன்னு சொல்லி போனா? ஆத்துக்கு குளிக்க போறா? எங்க செல்லமா போற அப்படின்னு குளிக்க போறேன்க்கா. 5-6 நாள் துணி சேர்ந்து போச்சு. வீட்டுல கிடந்து துவைக்கதோட ஆத்துல போய் நல்லா குளிச்சுட்டு வரலாம் நினைச்சேன் அப்படின்னா. ஆத்துக்கு குளிக்க போயிருக்கா? இந்த நடு மத்தியான குளிக்க போறியா, வயிறு பசிக்காதா அப்படின்னு. நேரத்துல கஞ்சி கிடந்துக்க, அதான் மோர் மிளகாயும் வச்சு கஞ்சி குடிச்சேன். சரி அந்த துணியை துவச்சிட்டு ஒரு 3 மணிக்கு வந்து தான் சாப்பிடணும். அதுக்குள்ள என் மரமோ குழம்பு வச்சிருவா அப்படின்லாம் சொல்லிட்டு போனா. அப்படியா? கஞ்சி குடிச்சாலாக்கோ?
அதான் உன் மாமியா கஞ்சி குடிச்சிட்டால போறவ என்ன போறவ போய் குழம்பு வச்சுக்கலாம் உட்காரு 5 நிமிஷம் கதையை கட்டிட்டு போவோம் ஆச்சுக்கிட்டேன் அப்பதான் நிம்மதியா இருக்கும். இடி மரகத வீட்டுல போய் எட்டி பார்த்தல நிச்சாமல வீடுல கூட மாட வேலை செய்யணுமே. நாங்க போலாச்சு அவன் மைனி கருவிது கிடக்கல அதான் எட்டி பாக்கல. கொஞ்சம் கழிச்சு போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும் ஆச்சி. வேலை எதுவும் இருக்கான்னு கேட்கணும். ஆச்சி நீங்க போனீங்களோ? எது வேலைகளை கிடக்க மரகதான்னு கேட்கலாம்னு நினைச்சு போன பத்துக்க போறவசலட அங்க உங்க வீட்டுல ஒரே சத்தமா கட்டுச்சு. அவன் மைனிக்கார தான் வாழுன்னு கத்திட்டு கிடக்கா. அவன் மாமியாரியும் ஊடையில கிடந்து சத்தம் போட்டு கிடந்தா. அப்பல அந்தால தான் பார்த்தேன் இது சரிப்படாது புறவு போலாம் அப்படின்னு அந்தால வந்து இங்க வந்து தெருவாசல உட்காந்துட்டு இருக்கேன். யாச்சி மரகதக்கா வீட்டுல தெரிஞ்ச கதை தானே. அவன் மைனி வந்துட்டாலே அவ்வளவுதான் ஏதோ சரவடியை கொளுத்தி போட்ட மாதிரி தான் உருண்டுட்டு வருவா. மரகதக்கா தான் பாவம். யாச்சி அவ வீட்டுல சண்டையே உழுது. இடி சண்டை மாதிரியும் பெருசமும் சத்தம் கேட்கல. ஒரு மாதிரி கச்சர பச்சரன்னு ஆளால பேசிட்டு கிடக்காவா. அந்த அளவுக்கு நான் எட்டி கூட பாக்கல எங்க வந்து உட்காந்துட்டேன். நீ கண்ணி வாரியா? எங்கடி போற? மரகதக்கா வீட்டுல என்ன சண்டை உழுதுன்னு லேசா எட்டி பார்த்துட்டு வருவோம். நான் வரல. நீ போறேன்னா போ. அப்ப இரு நான் போய் பார்த்துட்டு ஓடியாரேன். சும்மா கட்டி போவாத. யாச்சி அவ வீட்டுக்குள்ள போக மாட்டேன். இங்க இருந்து புறம் வழியா லேசா எட்டி பாக்க என்னதான் நடக்குன்னு பாக்காண்டமா. இடி யாரு பாத்திர போறவட்டி? அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாவோ. நடுமாரி தள்ளிடி. போலன்னா இவ்வளவுலாம் எட்டி போய் ஓடி போய் பாக்க. மரகதக்கா மைனிகாரி ஐயா நடு வீட்டுல இப்படி படுக்க போட்டிருக்கு. எம்மா சொல்லுமா, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லல. எல்லாம் நான் இப்ப என்னத்த சொல்லணும் நீ எதிர்பார்க்க? கடவுளே எங்க அம்மாகாரி வாயகையே விட்டுறக்கூடாத. எம்மா இந்த துட்டு இருந்தா தந்தா ஒரு 5 பவுன் நகையை எடுத்து போடலாம். வர நகை ராக்கெட் வேகத்துல அது போக்குல போயிட்டே இருக்கு. 7000 தாண்டிட்டுனா நம்மளால கட்டுப்படி ஆகாது. கல்யாணத்துக்கு 1 மாசம் தானே இருக்குன்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கியா கண்ணு அமைக்க நேரத்துல 1 மாசம் ஓடி போயிரும். அதான் நீ துட்டு தந்தனா நாளைக்கே போய் நகை எடுத்துட்டு வந்துட்டோம்னா நிச்சயமலத்துக்கும் போட்ட மாதிரி ஆயிரும்லம்மா. ஆச்சி தண்ணே உம்மகாரிட்ட ரூபா கட்டிட்டு இருக்காரு. கிளவி என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. பெக்கன்னு முழிச்சிட்டு இருக்கு. துட்டி எவ்வளவு வச்சிருக்கு தெரியுமாச்சி? அங்கங்க வட்டிக்கு விட்டுருக்கு. ஆமாட்டி என்கிட்டயும் ஒரு ஆள் சொல்லிச்சு மரகத்துக்கு மாமியாரு வட்டிக்கெல்லாம் விடுதா ஆனா வீட்டுக்கு மௌனுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு. தன்னை கல்யாணத்துக்கு துட்டு இல்லாம ஒரு 5 பவுன் நகை எடுக்க துட்டு தாமான்னு கேட்டாரு. என்ன பதில் சொல்றான்னு பாப்போம். எடி தள்ளி நின்னு எனக்கு தெரிய மாட்டேங்கல. எல்லாரும் பேசிட்டு இருக்காவோ. நடு வீட்டுல எப்படிதான் உறக்கம் வருது தெரியலையாமா. ஜம்முன்னு கட்டில படுத்து சரியான உறக்கம்லாம் உறங்கிட்டு இருக்கா மத்தவா. இடி நெடுமாரி அமைதியா இரு. அப்பதானே அவ என்ன பேசுதான்னு கேக்கும். எம்மா வாயை திறந்துறாத செத்து நீ. மனசு எத்தனை தடவை கேட்காரு. வாயை திறக்குதா என் மாமியாரி. வாயில கொழுக்கட்டை தான் போட்டிருக்கு போல இருக்கு. இவ்வளவு 2 பேரும் ஏன் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காளுவோ? சரி பேச்சு முடியட்டும். அதுக்கப்புறம் நெடுமாரிட்ட போய் பேசிக்கலாம். ஏம்மா சொல்லுமா, நகை எடுக்க என்னைக்கு போனோம்? யார்கிட்ட ரூபாய் எதுவும் கொடுத்து வச்சிருக்கியா இல்ல பேங்க்ல போட்டு வச்சிருக்கியா ரூபாயா? எம்மா சும்மா சொன்னா அண்ணன் நம்ப மாட்டான். அழுது ஒப்பாரி வச்சுட்டு சொல்லு. அப்பதான் எல்லாரும் நம்புவோம். இவ வேற தூங்குதங்க பேர்ல என்ன போட்டு பாடா படுத்திட்டு கிடக்காமா. என் மாமியாரி எப்படியாப்பட்ட ஆளு? அழுது சீனை போட ஆரம்பிச்சிட்டாளா? ஏமா அவனுக்கு என்னாச்சுமா? ஏமா அழுத? உங்க முகம் எத்தனை தடவை கேட்காவோ? சொல்லுங்களா, ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. ஐயா ராசா 5 பைசா இருந்தாலும் உனக்கு தானையா நான் தருவேன். நீ கேட்டு இல்லைன்னு சொல்லுவனா? என்கிட்ட ஒத்த பைசா இல்லையா. ஒத்த பைசா என்கிட்ட கிடையவே கிடையாது. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம கன்னியாகுமரி காமெடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். Bye மக்களே.